தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹாலிவுட் இசை விருதினை ஆடு ஜீவிதம் படத்திற்காக இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் பெற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் பிருத்திவிராஜ் நடிப்பில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியான திரைப்படம் ஆடு ஜீவிதம். இது பல ஆண்டுகளாக இது படப்பிடிப்பு நடைபெற்று வந்தாலும் அது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதால் அதில் பல்வேறு உடல் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் காரணமாக அந்த திரைப்படம் நீண்ட ஆண்டுகள் அந்த படப்பிடிப்பு முடிவதற்கு எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு மார்ச் மாதம் இந்த திரைப்படம் வெளியாகி இருந்தது. மலையாளத்தில் உருவாகி இருந்த இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். குறிப்பாக துபாயில் அந்த ஒரு டெசர்ட்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாயகன் எப்படி தப்பித்து இந்தியா வருகிறார், எப்படி அதிலிருந்து மீண்டு வருகிறார் என்று அவர் படமாக எடுத்திருந்தார்கள். இது ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து சென்ற ஒரு நபர் அங்கு மாட்டிக்கொள்கிறார், சவுதியில் மாட்டிக்கொள்கிறார். அங்கிருந்து தப்பித்து வந்ததை தான் அவர் ஒரு நாவலாக எழுதியிருந்தார்கள். அதை திரைப்படமாக எடுத்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் பின்னணி இசை அமைத்திருந்தார். இது பரவலாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. குறிப்பாக அந்த பின்னணி இசை அனைவராலும் கொண்டாடப்பட்டதாக இருந்தது. பலரும் அதை சுட்டிக்காட்டி விமர்சனங்களும் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஹாலிவுட் மியூசிக் அண்ட் மீடியா அவார்ட்ஸ் என்ற விருது விழாவில் இவருக்கு, அதாவது ஏஆர் ரஹ்மானுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான சிறந்த ஃபாரின் லாங்குவேஜ் படத்திற்கு அவர் அந்த கேட்டகரியில் கிடைத்திருக்கிறது. முதல் முறையாக ஒரு இந்தியருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது. பாலவேல், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு ஆடு ஜீவிதம் படத்திற்கான சிறந்த வெளிநாட்டு படப்பிரிவில் ஹாலிவுட் இசை விருது கிடைத்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா.